வணக்கம். வாசுதேவன், கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கும் தொழில். அந்த தொழில் என்ன? இந்த புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த தொழில் என்ன, இந்த தொழிலை செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும், இந்த தொழிலை செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. பனியன் துணியை நூலா மாத்துறது தான் இந்த தொழில். அப்ப அந்த பனியன் துணியை நூலா மாத்துறோம். அந்த நூல் 2 வீலர் ஒர்க் ஷாப்பு, 4 வீலர் ஒர்க் ஷாப்பு, டைல்ஸ் கடை, பெட்ரோல் பங்கு, ஆயில் கடை, பெரிய பெரிய லேத் ஒர்க் ஷாப்பு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் ஸ்பேர் மேனுஃபேக்சரிங், சிஎன்சி மிஷின், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த துடைப்பதற்கு, அதாவது இந்த தயாரித்த அந்த பொருளை துடைக்கிறது, கிளீனிங் பர்பஸுக்கு இந்த நூல் வேஸ்ட் பயன்படுது. அப்போ அந்த நூல் வேஸ்ட்டை இது வரைக்கும் அப்படிங்கிறது திருப்பூர்ல கைகளால் தயாரித்து விற்பனை செய்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தேவை அதிகமாக இருக்கிறதுனால இயந்திரத்தின் மூலம் பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த இயந்திரத்தினுடைய விலை 75,000 ரூபாய், டஸ்ட் ஃப்ரீ மிஷின் 95,000 ரூபாய், ஒரு மிஷின்ல 2 பேர் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய மெகா 24 1.25 லட்சம் ரூபாய், எலைட் ஒரு மாடல் இருக்கு, அது 1.5 லட்சம் ரூபாய். இந்த 4 மாடல்ல இயந்திரங்களை நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் விற்பனை செய்கிறது. அப்ப அந்த இயந்திரத்தை பணம் கட்டினீங்கன்னா நீங்க உடனே டெலிவரி எடுத்துட்டு போயிடலாம். அந்த இயந்திரத்திற்கு தேவையான துணியை கிலோ 50 ரூபாய்க்கு நமது நிறுவனத்திடம் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அப்ப இயந்திரத்துக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியலை நீங்க நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். வாங்கி அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க நூலா மாத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நூலை 110 ரூபாய்க்கு நீங்கள் விற்பனை செய்ய முடியும். அதாவது பிரிச்சு ஒரு 100 கிராம் 200 கிராம் பேக்கெட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கிலோ 110 ரூபாய்க்கு உங்கள் பகுதியில் உங்களால் விற்பனை செய்ய முடியும். இல்ல என்னால விற்பனை செய்ய முடியாது, தயாரிச்ச பொருளை நீங்க எடுத்துக்கிட்டா இந்த தொழிலை என்னால செய்ய முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பைபேக் கொடுக்கலாம். அப்ப துணியை வாங்கி நீங்க ஓட்டி கொடுத்தா நமது நிறுவனம் கிலோ 75 ரூபாய்க்கு அதை வாங்கி கொள்ளும். அப்போ இந்த தொழிலை நீங்க செய்தால் 100 கிலோ துணி எடுத்து ஓட்டினீங்க அப்படின்னு சொன்னால் வேஸ்டேஜ் ஒரு 7% போயிடும். 93 கிலோ தான் உங்களுக்கு கிளியர் நூல் வேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை 110 ரூபாய்க்கு நீங்க விற்பனை செய்தால் கிலோவிற்கு 50 ரூபாய் வரை உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதையே நீங்க பைபேக்ல கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிலோவிற்கு 15 முதல் 20 ரூபாய் வரை தான் லாபம் கிடைக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி, வேஸ்டேஜ் எல்லாம் கழிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திற்கும் இந்த இயந்திரத்தை வச்சு தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்பை நமது நிறுவனம் கொடுக்குது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கிடைக்கக்கூடிய லாப விகிதம் வித்தியாசப்படும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் கம்மியாக செலவாகும், தூரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும். அப்போ நீங்க இந்த தொழிலை செய்தால் உங்களுக்கு ஒரு கிலோவிற்கு 15 முதல் 20 ரூபாய் லாபம் கிடைக்கும் வகையில் இந்த திட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு 40 கிலோ வரைக்கும் நீங்க ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். இந்த தொழிலை 2021 இருந்து நமது நிறுவனம் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிக்கும் நிறைய மிஷின்களை விற்பனை செய்திருக்கிறோம். நிறைய பேர் இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழிலை நீங்க எடுத்து செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள இருக்கும். இந்த தொழிலை எடுத்து நீங்க நூல் வேஸ்ட் தயாரித்து உங்கள் பகுதியில் விற்பனை செய்தால் குறைந்தபட்சம் உங்களால் ஒரு 30 முதல் 50,000 வரை எளிதாக சம்பாதிக்க முடியும். பைபேக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 20,000 முதல் 30,000 வரை நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்ப நீங்க நேரடியா விற்பனை செய்தால் கிலோவிற்கு 50 ரூபாய் வரை லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தொழில். ஏன்னா நிறைய இந்த தொழில் ஒரு வீடியோ போட்ட உடனே பறந்து கமெண்ட் போடுவாங்க, இல்ல இவ்வளவு கிடைக்காது, இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு. 2 விஷயம் மட்டும்தான். எல்லா தொழிலையும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு
ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கோ அந்த மாதிரியான ரிஸ்க் இந்த தொழில இல்லை. நீங்க செய்யக்கூடிய முதலீடிற்கு நீங்கள் போடக்கூடிய உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு தான். அப்ப ஏதோ பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த இயந்திரத்தை வாங்கி இந்த சைடு அப்படிங்கிறது துணியை கொடுத்தா அந்த சைடு 500 ரூபா நோட்டா விழுகும் அப்படின்னு நான் சொல்லல. இன்னைக்கு எத்தனையோ தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த தொழில் வாய்ப்புகளில் எல்லாம் அதிக ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், அதிக மின்சார செலவு தேவைப்படுகிறது, அதிக முதலீடு தேவைப்படுகிறது. அப்படி இல்லாமல் குறைந்த முதலீட்டில் எளிதாக வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பான இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட் பிரித்தெடுக்கும் தொழிலை நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்க சொல்றோமே ஒழிய, இதுல முதலீடு போட்டா நீங்க பொறுத்த வரைக்கும் நஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதனால சில பேர் அவர்கள் அந்த தொழிலை எவ்வாறு செய்வது என்று தெரியாததாலும் அதிக எதிர்பார்ப்புகளுடன் இந்த தொழிலில் அவர்கள் இணைந்திருந்தாலும் அவர்கள் தோல்வி அடைந்திருப்பார்கள். என்ன காரணம் அப்படிங்கிட்ட, ஒரு சிலர் என்னை சந்திக்கிறவங்க, சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கடன் இருக்குது, 2 மிஷின் வாங்கி 3 மிஷின் வாங்கி போட்டு சம்பாதிச்சு நான் செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனிநபர் இயந்திரத்தை வாங்கி அவர்கள் தொழில் செய்தால் வெற்றி பெற முடியும். நீங்க மற்றவங்களை நம்பி இயந்திரத்தை வாங்கி கூலிக்கு ஆள் போட்டு ஓடி நான் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக நீங்க நியமிக்கக்கூடிய ஆளின் தரத்தை பொறுத்து, அவருடைய வேகத்தை பொறுத்து, அவருடைய திறமையை பொறுத்து தான் உற்பத்தி இருக்குமே ஒழிய நிச்சயமா அப்படிங்கிறது உங்களால் வெற்றி காண முடியும் என்ற ஒரு உத்தரவாதத்தை எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தரமான சரியான ஆட்கள் கிடைப்பது என்பது எல்லாருக்குமே ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலர் நான் 5 மிஷின் எடுக்கிறேன் 4 மிஷின் எடுக்கிறேன் போட்டு நான் சம்பாதிச்சு இருக்கிற கடனை கட்டணும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வருபவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தெரியாது. ஆனால் ஒரு தனிநபர் வீட்டிலிருந்தே இந்த தொழிலை செய்ய வேண்டும், ஓய்வூதியதாராக இருக்கிறேன், எந்த வேலையாவது போகலாம், இல்லை நான் வாட்ச்மேன் வேலைக்கு நைட்டு போயிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் விட்டு நான் வீட்டில இருந்து ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வயதானவங்க, பெண்கள், குறிப்பாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், மேல் வருமானத்திற்கு எதையாவது ஒரு தொழிலை செய்ய வேண்டும் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட் பிரித்தெடுக்கும் தொழில் ஒரு சிறந்த தொழிலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களை பத்தி எல்லாம் நாங்களும் கவலைப்படுறதில்லை, நீங்களும் கவலைப்படாதீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்கோ வழி விடுவதற்கோ தயாராக இல்லை. அவங்க வேலை நெகட்டிவ் கமெண்ட் போடணும். ஒரு நெகட்டிவான விஷயத்தை போடுறது மட்டுமே ஒரு மன வியாதியாக அந்த கொண்டிருக்கும் நபர்களை நீங்க மறந்து உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்க நேர்ல வாங்க. இதை பற்றிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலை நீங்க செய்தால் ஒரு நிரந்தர வருவாயை, ஒரு நிகர லாபத்தை உங்களால் எளிதாக பெற முடியும் என்பதுதான் எங்கள் கூல்கிங் எக்கோ ரிசைக்கிளின் நிலைப்பாடு. எப்படி? நேர்ல வாங்க, சந்திப்போம். நன்றி, வணக்கம்.